tamilcinemanew.in. தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் நாம திரை விமர்சனத்தில் பார்க்க போற படம் இவன் தந்திரன். தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் பெரும்பாலும் பிரச்சனை படித்த இளைஞர்களுக்கு சரியான வேலை கிடைக்காததுதான். அதிலும் குறிப்பாக இன்ஜினியர் படித்த மாணவர்கள் லட்சக்கணக்கானவர் வேலை இல்லாமல் இருக்க அவர்களின் வாழ்க்கையை ஏற்கனவே வேலையில்லா பட்டதாரி காட்டியிருந்தாலும் தற்போது கௌதம் கார்த்திக், ஆர்ஜே பாலாஜி நடிப்பில் இயக்குனர் கண்ணனும் தன் பாணியில் இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு வாழ்க்கையை காட்டியுள்ள படம்தான் இவன் தந்திரன். விஐபி வெற்றி இதற்கு கிடைத்ததா பார்ப்போம். படத்தின் கதை: கௌதம் கார்த்திக், ஆர்ஜே பாலாஜி ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கில் புகழ் பெற்றவர்கள். அதாவது ஒரு பொருளை அதே போல அப்படியே செய்வதில் அவர்கள். ஒரு நாள் மந்திரி வீட்டில் கேமரா செட் செய்ய போகிறார்கள். அதற்கான சம்பளத்தை கொடுக்காமல் அலைய விடுகிறார்கள். இதனால் அந்த மந்திரியை ஏதாவது செய்ய வேண்டும் என்று இருவரும் பிளான் செய்கிறார்கள். அதே நேரத்தில் தான் மந்திரி பல இன்ஜினியர் கல்லூரிகளை லைசன்ஸை ரத்து செய்து அவர்களிடம் பணம் பார்க்கிறார். மந்திரிக்கு பணத்தை அள்ளி கொடுத்துவிட்டு மாணவர்களிடம் அதிக கட்டணம் வசூலிக்கிறது கல்லூரி நிர்வாகம். இதனால் ஒரு மாணவன் இறக்க நேர்கிறது. இதை நேரில் கண்ட கௌதம் கார்த்திக் எப்படி அந்த மந்திரி சதி திட்டத்தை வெளி உலகிற்கு கொண்டு வருகிறார் என்பதே மீதி கதை. படத்தின் கிளாப்ஸ் கதை: இன்று தமிழகத்தில் மட்டுமின்றி முன்பே கூறியது போல இந்தியா முழுவதும் நிகழும் காமன் பிரச்சனை. கௌதம் கார்த்திக், ஆர்ஜே பாலாஜி கூட்டணி ரசிகர்களில் ஃபேவரட் கூட்டணி ஆகும். படத்தின் காதல் காட்சிகள் கமர்ஷியல் படங்கள் என்றாலே வலுக்கட்டாயமாக இருக்கும் தருணத்தில் கதையுடன் வருவது கவர்கிறது. படத்தின் பல்ப்ஸ்: ஒரு சில படம் சாயல் பல இடங்களில் தெரிகிறது. லாஜிக் மீறல்கள் பல இடங்களில். ஒரு காட்சியில் பணம் கிடைக்காததால் என்னை தேர்வு எழுத முடியவில்லை என்று விஷாத் கூறுகிறார். ஆனால் அதற்கு முந்தைய காட்சியில்தான் கௌதம் கார்த்திக் அவருடைய தேர்வுக்கு பணம் கட்டி வருகிறார். மொத்தத்தில் இந்த பிரச்சனை எந்த காலகட்டத்துக்கு எடுத்தாலும் பொருந்தும் என தந்திரமாக திரைக்கதை அமைத்த கண்ணன் ரியல் தந்திரன். நமது தமிழ் சினிமா சேனல் வழங்கும் மதிப்பெண் 5க்கு 3.